ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருப்போம். நமக்கு ஏகப்பட்ட டென்ஷன்ல இருப்போம். நம்மளோட மெயில் பாஸ்வேர்ட நம்ம மறந்திருப்போம். இப்போ எந்த ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணாலும் மெயில் பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம மானிட்டேஷன் பண்ணுறதுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, மெயில் பாஸ்வேர்டு கேட்கும். அந்த மெயில் பாஸ்வேர்ட நம்ம மறந்திருப்போம். அதை எப்படி எடுக்கலாங்கிறத உங்களுக்கு சுலபமான முறையில் சொல்லித்தரேன். வாங்க நம்ம இப்போ போய் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபோனை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஃபோனோட செட்டிங் இருக்கு பாருங்க. அந்த ஃபோனோட செட்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்படி கீழ பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன் இருக்கும். அதில அப்படியே மேல தூக்கிவிட்டு மேல தள்ளிவிட்டு வந்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா, அடியில கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன தொட்டுக்கோங்க. அப்ப அந்த ஆப்ஷன தொட்டுட்டீங்கன்னா, இப்படி தான் அதோட வரும். அதில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேல இந்த இடத்துல மெயில் ஐடி காமிக்கும். மெயில் ஐடி காமிக்கும். இப்ப இந்த பார்த்தீங்கன்னா, இந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் வேணுமாங்கிறத சரியா ஒரு முறை சரி பார்த்துக்கங்க. அப்படி இல்ல வேற நீங்க 2 மெயில் ஐடி வச்சிருக்கீங்க, 3 மெயில் ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சைடுல ஒரு ஏரோ மார்க் குடுத்துருக்கும். இந்த இடத்துல போயிட்டு நீங்க இந்த மெயில் ஐடிய சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு, இதில மெயில் ஐடி மேல ஒரு லைட்டா டச் பண்ணுங்க. இப்படி இதில பார்த்தீங்கன்னா, மேனேஜ் யுவர் கூகுள் அக்கவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் நீங்க டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்படி தான் இதோட இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதில செக்யூரிட்டி கூகுள் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். இதில நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த கூகுள் பாஸ்வேர்டுல செக்யூரிட்டிலயும் போய் நம்ம பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். கூகுள் பாஸ்வேர்ட்லயும் போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு செக்யூரிட்டில போயிட்டு செக்யூரிட்டி அண்ட் சைனிங் இருக்குல்ல, இதில போய் நம்ம பாஸ்வேர்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இதில வந்து பாஸ்வேர்டு போயிட்டு நீங்க இந்த இதுலயும் பாஸ்வேர்ட நீங்க இந்த முறையிலேயே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எது சுலபமான முறையோ அதில நீங்க பார்த்துக்கோங்க. 2 முறை நான் சொல்றேன். இதுலயே நீங்க போயிட்டு சுலபமான முறையில நம்ம பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். அப்படி இல்ல இது கொஞ்சம் லாங்கா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம செக்யூரிட்டி அண்ட் சைனிங்கில போய் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா, கூகுள் பாஸ்வேர்டு அதுலயும் போய் நம்ம பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்ப்போம். இதில டைரக்ட்டா உள்ள போயிடலாம். வாங்க பார்ப்போம். இதுக்குள்ள போய்க்கலாம். இந்த முறையில நம்ம போயிட்டோம்னா, உங்களுக்கு இப்படி தான் பேஜ் வரும். இதில போய் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட பாஸ்வேர்ட குடுங்க. நீங்க என்ன புது பாஸ்வேர்டு என்ன போட போறீங்களோ, அந்த பாஸ்வேர்ட குடுங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப நான் குடுக்குறேன் பாருங்க. அதாவது இதில பார்த்தீங்கன்னா 8 லெட்டர்ஸ்ல எழுதணும். 8 லெட்டர்ஸ்ல நீங்க எழுதணும். அதில நீங்க 8 எழுத்தாவும் எழுதிக்கலாம். இல்ல 4 எழுத்து 4 நம்பராவும் போட்டுருங்க. அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். வாங்க பார்ப்போம். சரண். சரண் போட்டேன்னா, இப்போ உங்களுக்காக குடுக்கறதுக்காக 34, 34 நான் வந்து பாஸ்வேர்டு போட்டேன். இதுலயும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி என்ன பண்ணீங்க சரண் 34, 34 குடுத்துட்டேன். 2ம் சமமா குடுக்கணும். மேல ஒரு பாஸ்வேர்டு, கீழ ஒரு பாஸ்வேர்டு குடுக்கக்கூடாது. 2மே ஒரே சேமா குடுக்கணும். இப்போ குடுத்துட்டு அப்படி என்ன பண்ணீங்கன்னா, இதுல சேஞ்ச் அ பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இத குடுத்துருங்க. இத குடுத்துட்டு அதுலயும் சேஞ்ச் பாஸ்வேர்டு குடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆயிட்டு. ஓகேங்களா? இப்போ உங்களோட பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, வெளில வந்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க வேற எதுவும் தொடரணுமான்னு கேட்டீங்கன்னா வேண்டாம். இதில க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துருங்க. இல்ல சென்டர் பட்டன் அமைக்கிட்டு நீங்க பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணதுக்கான மெயிலும் இங்க வந்துரும். இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான முறை தான். பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்றதுங்கிறத உங்களுக்கு தெளிவான முறையில சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் தானே, அப்படியே போற போக்குல ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு போங்க. பாய்.